உங்க வாழ்க்கையில இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டேன் அப்படின்னு எதுக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா சார்? இந்த இந்த வாய்ப்பை தவற விட்டுருக்கலாமேன்னு நிறைய நினச்சிருக்கேன். அந்த மாதிரி சிலது இருந்திருக்கு. ஐயோ இது ஏன்டா ஒத்துக்கிட்டோம், மாட்டிக்கிட்டோமேடா அப்படின்னு. அது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி எனக்கு அது எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல. சில பெரிய ஹீரோஸ் கூப்பிடுவாங்க. அந்த டைமில் வேற ஒரு படம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம ஐயோ இது கமிட் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட டைம் கேட்போம். இல்லை எனக்கு இப்போவே வந்தால் தான் வரணுன்னுவாங்க. அப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஹீரோக்கிட்ட நம்ம நோ சொல்லிட்டு வர்ற சுச்சுவேஷன் வரும். அந்த டைமில் ஐயோ விட்டமேடா அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை நம்ம பண்ணியிருக்கலாமேன்னு ஆக்சுவலி ஹீரோஸுக்கு தான் இருக்கும், டைரக்டருக்கு இருக்காது. அவங்க தான் வேணான்றாங்கல்ல. இது ஒன்று கதை பிடிக்கலன்னா வேணான்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம எப்படி தவற விட்ட மாதிரி வருத்தப்பட முடியும்? நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ப்ராஜெக்ட் வர்றது அப்படிங்கிறது. நான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வரும்போது ஹீரோவே இல்லாமல் ஒரு குழந்தைகள் படம் ஒன்று எடுக்கணும்னு நினச்சேன். ஒரு த்ரில்லர் ஃபில்ம் ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 years கஷ்டப்பட்டேன்டா ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு. அது முடியல. அதுக்கப்புறம் அதே கதையை நான் லைக்காவில் சொல்லி ஓகே பண்ணேன். எப்போ கத்திக்கப்புறம் கிட்டத்தட்ட அவ்வளோ படம் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்லி லைக்காவில் சொல்லி ஓகே பண்ணேன். ஓகே பண்ணி அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் பண்ண முடியாமல் அந்த அட்வான்ஸை நான் திருப்பி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனியில் அதே கதை போகிற மாதிரி இருந்துச்சு. அங்கேயும் டேக் ஆஃப் ஆகலை. ஒரு ஹிந்தி கம்பெனியில் நார்த்தில் பாம்பேயில் ஒரு பெரிய கம்பெனி அது. அவங்க ஓகே பண்ணி எல்லாமே பண்ணி அதுவும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நடக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் அதே ஸ்கிரிப்ட் இன்னொரு கம்பெனிக்கு சொல்லி, அதுவும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தான், அதுவும் கிட்டத்தட்ட போய் சைன்லாம் பண்ணி நடக்காமல் போயிடுச்சு. ஸோ அந்த ஒரே ஸ்கிரிப்ட் எனக்கு தெரிஞ்சு 4 தடவை அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கேன்சல் ஆகிருக்கு. ஏன்னா அதில் ஹீரோ இல்லை. அதில் ஒன்லி 4 குழந்தைங்க தான்.